நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். ராசிபுரம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற நபரின் மீது டிராக்டர் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பலி. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வடுகம் ஆதிதிராவிடர் காலனியை சேர்ந்தவர் வேலவேந்தன். இவர் கூலி தொழிலாளி. இவரது மனைவி சுமதி. இவர்களுக்கு 2 மகள் மற்றும் 1 மகன் உள்ளனர். இந்நிலையில் வேலவேந்தன் இன்று கூலி வேலைக்கு சென்று வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்று தனது இருசக்கர வாகனத்திற்கு பெட்ரோல் அடிப்பதற்காக புதுப்பட்டியை நோக்கி சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது எதிரே வந்த டிராக்டர் வேலவேந்தன் வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்ததால் டிராக்டரின் பின் சக்கரம் அவர் தலையில் ஏறியதில் தலை நசுங்க சம்பவ இடத்திலேயே பலியானார். இதை பார்த்த அக்கம்பக்கத்தினர் நாமகிரிப்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் இறந்தவரின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் குறித்து அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் சீனிவாசன். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 8098187924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.